வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புதுவை வருகை. காங்கிரசின் மக்கள் விரோத செயலை மக்களுக்கு விளக்க பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் ஆலோசனை. அமைச்சர் ஷாஜகானின் பரபரப்பு குற்றச்சாட்டுகள். பல்வேறு செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி ரங்கசாமியின் ஆதரவாளர்கள் ஆவேசம். அமைச்சர் ப. சிதம்பரம் நாளை புதுவை வருகை. காலாப்பட்டில் 80 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சுனாமி வீடுகளை திறக்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுவை வந்த பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜ் சட்டமன்ற தேர்தல் குறித்து பாரதிய ஜனதா கட்சியினருடன் ஆலோசனை நடத்தினார். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் புதுவை பொறுப்பாளருமான சுஷ்மா சுவராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் கட்சியின் தமிழ்நாடு புதுவை அமைப்பாளர் மோகன்ராஜ், மாநில தலைவர் தாமோதர், முன்னாள் தலைவர்கள் கேசவலு, விஸ்வேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் நடைபெற உள்ள தேர்தலை எதிர்கொள்வது, காங்கிரசின் மக்கள் விரோத செயல்பாட்டினை மக்களுக்கு விளக்கி சொல்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் மாநில செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி செயலாளர்கள், கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக லாஸ்பேட்டை விமான நிலையம் வந்த சுஷ்மா சுவராஜை செய்தித்துறை இயக்குநர் செல்வராஜ் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தாமோதர், செயலாளர் சுவாமிநாதன், முன்னாள் தலைவர்கள் கேசவலு, விஸ்வேஸ்வரன், இளைஞரணி தலைவர் சிவானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள் சுஷ்மாவிற்கு சால்வை அணிவித்தனர். இதன் பின்னர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட அவருக்கு லாஸ்பேட்டை கல்லூரி சாலை சந்திப்பில் பாரதிய ஜனதா கட்சி செயலாளர் சுவாமிநாதன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் சுஷ்மாவிற்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர். So far there is no proposal of any alliance partner, so we are preparing on our own, but if any proposal comes, it will be discussed by the parliamentary board of the BJP because that is the highest policy taking body. Ignoring, whenever the Tamil parties, Anna DMK or DMK, they give notice in the Lok Sabha, they say killing of Tamil fishermen. The notice is worded as killing of Tamil fishermen. I said, why say Tamil fishermen? They are Indian fishermen. They are our fishermen. So generally the notice is worded as killing of Tamil fishermen, and this was the complaint by Pushpavanam people. Okay, why are we called only Tamil fishermen? So I told them, okay, no, my notice will be worded as killing of Indian fishermen. This is a national issue, and that's why I said, okay, though we do not have any MP of BJP from Tamil Nadu, but I as leader of the opposition will take up this issue. So when LOP takes up this issue, it automatically takes the national flavor. But these two fishermen, within a gap of 10 days, these two fishermen were killed. So not that earlier the issue was not taken up. Even earlier the issue was taken up, but now within a gap of 10 days, when two killing happens, and that too after torturing, so automatically it gets the attention of the nation. காங்கிரஸை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதுடன் தனிநபர் ஒருவருக்காக கட்சி அடிபணியாது என்று ரங்கசாமிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் ஷாஜகான் பேசி இருப்பதற்கு ரங்கசாமியின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுவையில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி பேச்சாளர்களுக்கான பயிற்சி முகாமினை துவக்கி வைத்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஷாஜகான், முதல்வராக இருந்த ரங்கசாமி தன்னிச்சையாக செயல்பட்டதால் தான் கட்சி தலைமை அவரை பதவியில் இருந்து நீக்கியதெனவும், சுனாமி பணிகளுக்காக செலவிட வேண்டிய 200 கோடி ரூபாயினை பிற பணிகளுக்கு செலவிடப்பட்டது என்றார். காங்கிரஸை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதுடன் தனிநபர் ஒருவருக்காக கட்சி அடிபணியாது என்று ரங்கசாமிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் ஷாஜகான் பேசியிருப்பதற்கு ரங்கசாமியின் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகள் மற்றும் வீடுகளை கட்டிக் கொடுத்த ரங்கசாமி பற்றி நன்றி கெட்ட தனமாக பேசும் அமைச்சருக்கு வருகிற தேர்தலில் டெபாசிட் இழக்கும் அளவிற்கு மக்கள் பாடம் புகட்ட தயாராகிவிட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளனர்.
முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை கடந்த சில தினங்களாக சட்டசபையிலும் வெளியிலும் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் விமர்சனம் செய்து வருவதற்கு பதிலடி தரும் வகையில் ரங்கசாமியின் ஆதரவாளர்களும் தயாராகி வருகின்றனர். நீங்க செய்யலன்னு 7 வருஷமா நீங்க செய்யலன்னு தான் பொதுமக்கள் எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்றதுக்கு நான் ஒரு வாரம் தான் ஆகுது அவங்க சொல்லி ஒரே வாரத்தில் இதை ஸ்டெப் எடுத்து அந்த போர்டை கிரைன்லாம் வச்சு செய்தோம். இது பொருட்களை நாங்கள் ஒன்றும் அதை பேர் வாங்க செய்யலை. அந்த பிள்ளைகள் அந்த மாணவர்கள் பயனடையணும். அந்த பள்ளிக்கூடம் அந்த போர்டு வச்ச பிறகு தான் இன்னைக்கு முழுமையாக ஒரு அழகாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள் மக்கள் முதல்வருடைய ஆதரவுகளை நாங்கள் நிறைய விஷயம் பாண்டிச்சேரி முழுக்க பண்ணின்னு இருக்கிறோம். அவருடைய ஆதரவுகள்ன்ற முறையில் எல்லா ஏரியாவிலுமே பண்ணின்னு இருக்கிறோம். அதை பொறுக்காம இவங்க இந்த மாதிரி ஒரு தவறான அவர் மேலே ஒரு தவறான தகவல்கள்லாம் பரப்புறாங்க. அமைச்சர்கள் பேசியது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால் அவர் கஜானாவை காலி செய்து விட்டார் அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். கஜானாவை காலியாக வைத்துக்கொண்டு மக்களை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு அவர் சொல்ல மறுத்து விட்டார்கள். இன்றைய அரசியலிலே அவர் இல்லாத காலகட்டத்திலே நடத்துகின்ற அரசியலிலே என்ன நடக்கின்றது என்றால் அமைச்சர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இது மக்களுக்கு தெரியாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் காலகட்டத்திலே மக்களை சந்தோஷமாக வைத்திருந்தார். அதனால்தான் மக்கள் முதல்வர் என்று பட்டம் சுற்றி அழைக்க இன்று இவ்வளவு காலதாமமாக காலாப்பட்டிலே சுனாமி குடியிருப்புகள் கொடுப்பதற்கு காரணமே அவர்தான். புதுவையில் 80 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சுனாமி வீடுகளை மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் நாளை திறக்க வர இருப்பதால் வரவேற்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அரசு துறைகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவை அருகே உள்ள காலாப்பட்டில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சட்ட கல்லூரி பின்புறம் 80 கோடி ரூபாய் செலவில் 1431 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இதனை நாளை திறந்து வைக்க மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் புதுவை வருகிறார். இதனையொட்டி விழா நடைபெறும் இடத்தில் சிறப்பு மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதி தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதேபோன்று வில்லியனூர் தென்கோபுர வீதியில் காங்கிரஸ் சார்பில் நாளை மாலை 6 மணிக்கு மத்திய மாநில அரசுகளின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம், இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இதனால் வில்லியனூரில் மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி அப்பகுதியில் போலீசார் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்கள் கணக்கெடுப்பு தொடர்பான விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா துவக்கி வைத்தார். இதில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் சார்பில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முகாம் வருகிற 9ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. இந்திரா காந்தி சிலை அருகில் துவங்கிய சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா துவக்கி வைக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவி இயக்குநர் வெங்கடேஸ்வர ராவ் தலைமை தாங்கினார். நாட்டு நலப்பணி திட்ட இணைப்பு அதிகாரி ராஜன் முன்னிலையில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் 500 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்திரா காந்தி சிலை அருகில் இருந்து துவங்கிய சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்ட மாணவிகள் நகர பகுதிகளிலும் மாணவர் கிராம பகுதிகளிலும் சென்றனர். புதுவையை போன்று காரைக்கால், மாகி, ஏனாம் போன்ற பிராந்தியங்களிலும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது. புதுவையில் தொழில்நுட்பம் சார்ந்த கற்றல் முறையில் வெற்றி பெற்றுள்ள சவரிராயலு அரசு பெண்கள் பள்ளிக்கு சென்ற முதல்வர் வைத்திலிங்கம் கற்றல் முறைகள் குறித்து மாணவிகளிடம் கேட்டறிந்தார். தொழில்நுட்பம் சார்ந்த கற்றல் முறை 3 அரசு பள்ளிகளில் அறிமுகப்படுத்தும் புதுவை அரசின் முயற்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருப்பதாக எஜுகேஷன் குவாலிட்டி ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. முதல் கட்ட ஆய்வு முடிவுகளில் எஜுகாம் ஸ்மார்ட் கிளாஸின் தொழில்நுட்பம் சார்ந்த கற்றல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட 3 பள்ளிகளிலும் 9 மாதங்களில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையொட்டி புதுவை சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் பள்ளிக்கு இன்று விஜயம் செய்த முதல்வர் வைத்திலிங்கம் இந்த திட்டத்தின் முன்னேற்றம், அதன் தாக்கம், தொழில்நுட்பம் சார்ந்த கற்றல் முறையின் பலன்கள் குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டறிந்தார். அப்போது கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் எஜுகாம் ஸ்மார்ட் கிளாஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சப் இன்ஸ்பெக்டர் பாணிக்கு நாளை எழுத்து தேர்வு. 1 மணி நேரத்திற்குள் முடிவுகள் அறிவிக்கப்படும் என
காவல்துறையின் அறிவிப்பால் விறுவிறுப்பு. மத்திய அமைச்சர் சிதம்பரம் பங்கேற்கும் திட்ட அமலாக்க கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி. அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413420777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். உங்கள் தங்க மாளிகையில் புதுச்சேரி வணிக திருவிழா பரிசு மழை. நீங்கள் எங்களிடம் வாங்கும் பரிசு கூப்பன்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் பரிசாக 1 நானோ கார், 5 LCD டிவி, 5 கேஸ் ஸ்டவ், 100 இட்லி குக்கர், 100 எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், 100 பிளாஸ்க் மற்றும் 1000 ஹாட் பாக்ஸ்கள் கிடைக்கும். இந்த பரிசுகளை வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். 2 கோடி மதிப்புள்ள வணிக திருவிழா பரிசுகளை வென்றிடுங்கள். கைராசியான தங்க மாளிகையில் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்களை பெற்று அதிர்ஷ்ட பரிசுகளை வெல்லுங்கள். வாரி
தூய தங்கத்தை வாங்கி மகிழ்வே. 2 கோடி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். நகை வாங்கும் முன் ஒருமுறை தங்க மாளிகையின் விலையோடு ஒப்பிட்டு பார்த்து வாங்கி பயனடையுங்கள். இங்குதான் மிக மிக குறைந்த சேதாரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். செய்கூலி இல்லாத பொன்னுலகம் தங்க மாளிகை. வைரம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு தனிப்பிரிவு, லிப்ட் வசதி மற்றும் பார்க்கிங் வசதியும் உண்டு. மாசற்ற பொன் நகையில் மலர்ந்திடும் புன்னகை தங்க மாளிகை, கொசக்கடை வீதி மற்றும் பாரதி வீதி, பாண்டிச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. தற்காலிக விரிவுரையாளர்களுக்கு துவக்கப்பள்ளி ஆசிரியர் பதவியை வழங்க வேண்டும் என்று நேரடி நியமன பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் செல்வகுமார் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், மணிக்கணக்கின் அடிப்படையில் ஊதியம் பெறும் தற்காலிக விரிவுரையாளர்களுக்கு துவக்கப்பள்ளி ஆசிரியர் பதவியை வழங்கும் அரசின் முடிவிற்கு எந்த தடையும் இல்லை என மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளதால் இதனை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், இதுபோன்ற பதவியை பெறாமல் தற்காலிக விரிவுரையாளர்களாக பணியில் இருந்து கொண்டே பணி நிரந்தரம் பெற நீதிமன்றத்தில் வழக்காட முயற்சிப்பது நல்ல எதிர்காலத்தை கால தாமதப்படுத்தும் செயலாகும் என சுட்டிக்காட்டினார். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர் நியமன விதிகளை கால் நூற்றாண்டிற்கு பிறகு கல்வித்துறை முறையாக திருத்தம் செய்துள்ளதற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் செல்வகுமார் கூறினார். புதுவையில் இன்று நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் புசி தொகுதியை சேர்ந்தவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். முகமதா PV ரஜாக் அறக்கட்டளை சார்பில் இலவச கண் மருத்துவ முகாம் இன்று காலை புசி தொகுதியில் நடைபெற்றது. இதில் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் 70 நபர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் இலவச கண்ணாடிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை தலைவர் ரஜாக், முகமது ரஃபி, முகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு நாளை நடைபெற உள்ள நிலையில் தேர்வு முடிவுகள் 1 மணி நேரத்தில் வெளியிடப்பட இருப்பதாக காவல்துறை அறிவித்துள்ளது. புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள 41 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி தேர்வில் கலந்து கொண்ட 5982 பேரில் 839 பேர் எழுத்து தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு நாளை காலையும் மாலையும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, விவேகானந்தா பள்ளி போன்ற இடங்களில் தேர்வு நடத்தப்பட உள்ளது. தேர்வு முடிந்த 1 மணி நேரத்திற்குள் முடிவுகள் இணையதளம் மூலமாக அறிவிக்கப்படும் என்று DIG சுக்லா தெரிவித்துள்ள நிலையில், இதில் தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை என்பதால் வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும், அப்படி யாராவது பணம் கேட்டால் தன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். இதுபோன்ற சூழலில் உடற்தகுதி தேர்வின் போது ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்று மீண்டும் தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் எழுத்து தேர்வு முடிவடைந்த 1 மணி நேரத்திற்குள் முடிவுகள் வெளியாகும் என்ற காவல்துறையின் அறிவிப்பினால் தேர்வில் பங்கேற்க இருப்பவர்கள் பரபரப்படைந்துள்ளனர். புதுவையில் பல்வேறு தவறுகளை செய்து வரும் அரசின் நிலையை விளக்க சிதம்பரம் தங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாளை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் பங்கேற்க உள்ள திட்ட அமலாக்க கலந்தாய்வு கூட்டம் கண்துடைப்பு நாடகமாக இல்லாமல் உண்மையான முறையில் நடைபெற வேண்டும் என்றும், ஏற்கனவே நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தில் என்னென்ன தவறுகளை ஆட்சியாளர்கள் செய்துள்ளனர் என்ற முடிவினை கூட்டத்திற்கு பின்னர் சிதம்பரம் அறிவிக்க வேண்டும் என்றார். இதுபோன்ற ஆய்வுக் கூட்டம் ஜனநாயக முறையில் நடக்குமானால் அதில் எதிர்க்கட்சி MLAக்களின் கருத்துக்களை கேட்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற அன்பழகன், புதுவை வளர்ச்சி நேர்மையாக இருக்க ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக MLAக்கள் பங்கேற்க அனுமதி தர வேண்டும் எனவும்,
மத்திய அரசின் அனுமதி பெறாமல் துவங்கப்படும் திட்டங்களுக்கு அதிகாரிகளும் துணை போகின்றனர் என்றார். பல்வேறு தவறுகளை செய்த மாநில அரசு மீது மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை சிதம்பரம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சரா இருந்தாரு, நீங்க சரி செஞ்சு முதல்வர் பதவியில இருந்து அவர் அடிச்சு ஈர துணியை போட்டு மூஞ்சில போட்டு இறுக்கி அந்த பதவி பிடிங்கினீங்க. மறு தேர்தல் வருது, தேர்தல் வரும்போது காங்கிரஸ் விட்டு போகக்கூடாது, சரி நாங்க போகல, அப்படி போகலன்னா எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாருன்னா தப்பு இல்லையா அதுல? அதனால இந்த கட்சிக்கு இந்த எங்க அணிக்கு அவர் வராருன்னா அவருடைய டிமாண்ட் எதுவும் அது அம்மாட்ட அவர் பேசலாம். நாங்க திறந்த புத்தகமா இருக்கிறோம். மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களை பொறுத்த மட்டில் தகுதியானவர்களுக்கு தகுதியான அத்தனை வாய்ப்புகளையும் அம்மா கொடுப்பாங்க. புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வருகிற 9ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதால் சரியான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என முதல்வர் வைத்திலிங்கம் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்ககம் சார்பில் வருகிற 9ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பத்திரிகையாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் கணக்கெடுப்பு சின்னம் வெளியிடும் நிகழ்ச்சி போன்றவை ஆனந்தா இன் ஓட்டலில் நேற்று மாலை நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் முதன்மை கணக்கெடுப்பு அதிகாரியுமான ராகேஷ் சந்திரா வரவேற்புரையாற்ற துறையின் இயக்குநர் ஹாஜி ஹோஜன், துணை இயக்குநர் வெங்கடேஸ்வர ராவ் ஆகியோர் பணிகள் குறித்து விளக்க உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சின்னத்தை வெளியிட்டு பேசிய முதல்வர் வைத்திலிங்கம், நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஒரே நேரத்தில் நடைபெற உள்ளதென்றும் மக்கள் தங்களை தேடி வரும் கணக்கெடுப்பாளர்களிடம் சரியான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ
மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் சந்தோஷம், ராம் பம் 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 பரம் பம் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆரம்பம். மொத்தம் 2 கோடி மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் சந்தோஷம், ராம் பம் 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 பரம் பம் ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பம். LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்சி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மேகா மேகா பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் போரான்கள் இயக்கம் சார்பில் வாக்காளர் விவரம் சரிபார்த்தல் தொடர்பான இலவச ஆலோசனை முகாமினை நாட்டு நலப்பணி திட்ட இணைப்பு அதிகாரி ராஜன் துவக்கி வைத்தார். இந்திய போரான்கள் இயக்கம் சார்பில் வாக்காளர் விவரம் சரிபார்த்தல் மற்றும் இலவச ஆலோசனை முகாம் மிராக்கல் கல்வி அறக்கட்டளையில் நடைபெற்றது. இதனை நாட்டு நலப்பணி திட்ட இணைப்பு அதிகாரி ராஜன் துவக்கி வைக்க போரான்கள் இயக்க தலைவர் மோன்ஸ் ரமேஷ் முன்னிலை வகித்தார். இன்று முதல் வருகிற 13ஆம் தேதி வரை நடைபெறும் முகாமில் புதுவையின் அனைத்து பகுதி வாக்காளர்களும் தங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிராமப்புற ஆசிரியர்களுக்கு 10% ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புற ஆசிரியர்களுக்கு 10% ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், அனைத்து பிரிவு ஆசிரியர்களுக்கும் சீனியாரிட்டி அட்டவணையை வெளியிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை மாநில ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கல்வித்துறை அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு சங்க தலைவர் விஜயன் தலைமை தாங்க மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் லட்சுமணசுவாமி, தலைவர் மதுரகவி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர். தமிழகத்தில் போலி மதுபானம் தயாரிக்க புதுவையில் இருந்து மூலப்பொருட்களை கடத்தி சென்ற 2 வரை கலால் துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக பகுதியில் போலி மதுபானம் தயாரிக்க புதுவையில் இருந்து மூலப்பொருட்களை வேனில் கடத்தி செல்வதாக கலால் துறைக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து துணை ஆணையர் அன்பழகன் தலைமையிலான தனிப்படையினர் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த வேனை மடக்கி சோதனையிட்ட போது அதில் 500 லிட்டர் சாராயம், மது பாட்டில்கள், மூடிகள், போலி லேபிள்கள் மற்றும் மதுவில் கலக்க தேவையான எசன்ஸ் போன்றவை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேனில் இருந்த சித்தனி மேட்டு தெருவை சேர்ந்த கன்னியப்பன், கன்னிகாபுரத்தை சேர்ந்த சுரேஷ் ஆகிய 2 வரையும் கைது செய்த கலால் துறையினர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் கூட்டேரிப்பட்டை சேர்ந்த மூர்த்தி என்பவர் புதுவையில் இருந்து மூலப்பொருட்களை கொண்டு வந்து போலி மது தயாரித்து தமிழகத்தில் விற்பனை செய்திருப்பது தெரியவந்தது.
இப்படி போடு போடு போடு. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 29 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புதுவை வருகை. காங்கிரசின் மக்கள் விரோத செயலை மக்களுக்கு விளக்க பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் ஆலோசனை. அமைச்சர் ஷாஜகானின் பரபரப்பு குற்றச்சாட்டுகள். பல்வேறு செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி ரங்கசாமியின் ஆதரவாளர்கள் ஆவேசம். அமைச்சர் ப. சிதம்பரம் நாளை புதுவை வருகை. காலாப்பட்டில் 80 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சுனாமி வீடுகளை திறக்கிறார். சப் இன்ஸ்பெக்டர் பாணிக்கு நாளை எழுத்து தேர்வு. 1 மணி நேரத்திற்குள் முடிவுகள் அறிவிக்கப்படும் என காவல்துறையின் அறிவிப்பால் விறுவிறுப்பு. மத்திய அமைச்சர் சிதம்பரம் பங்கேற்கும் திட்ட அமலாக்க கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி. அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.